தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாஜகவிடம் அப்ரூவலா ஆகியிருக்கும் செந்தில் பாலாஜி மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் குறித்து முழு விவரத்தையும் போட்டுடைக்க இருக்கிறார். விரைவில் அமலாக்கத்துறை எந்த நேரத்திலையும் சபரீசன் அவர்களை கைது செய்யலாம் என்கின்ற ஒரு பரபரப்பும் நீடித்து வருகிறது. கடந்த 2021 26 வரைமான திமுக ஆட்சி காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி, அதற்கு முன்பு அதிமுக காலகட்டத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது நடந்த முறைகேடு தொடர்பாக திமுக ஆட்சி காலத்தில் அமலாக்கத்துறை அவரை கைது செய்தது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்ய உடனேயே யார் பதறார்களோ இல்லையோ ஒட்டுமொத்த மு.க.ஸ்டாலின் குடும்பமும் அன்று பதறி அடித்ததை பார்க்க முடிந்தது. மருத்துவமனையில் நாடகமாடி செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்படுகிறார். உடனே அந்த மருத்துவமனைக்கு விரைகிறார்கள் மு.க.ஸ்டாலின், சபரீசன், உதயநிதி ஸ்டாலின் என விரைந்து. அவ்வளவு ஒரு பதட்டம். எங்கே செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு விசாரணையில் நம்மை போட்டு விடுவாரோ, மாப்பிள்ளை சாரான சபரீசன் சிறை சென்று விடுவாரோ என்கின்ற ஒரு அச்சத்தில் அன்று செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக ரொம்ப தீவிரமாக முயற்சித்தது இந்த மு.க.ஸ்டாலின் குடும்பம். எத்தனையோ திமுக அமைச்சர்கள் திமுகவினருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றாலும் கூட அன்று செந்தில் பாலாஜி தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றதும் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட உடனே ஒரு வீடியோ வெளியிடுகிறார் மு.க.ஸ்டாலின். அன்று எங்கே எங்களை தொட்டுப்பார், சீண்டிப்பார் என்று வீடியோ வெளியிடுகிறார். ஒரு கட்டத்தில் செந்தில் பாலாஜி திகார் சிறைக்கு அழைத்து செல்வது தற்காலிகமாக இந்த மருத்துவமனை நாடகம் மூலம் தடுக்கப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்படுகிறார். சுமார் 400 நாட்கள் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்படுகிறார். எங்கே செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை விசாரணையில் நம்மை போட்டு விடுவாரோ என்கின்ற அச்சத்தில் செந்தில் பாலாஜிக்கு சகல வசதியும் சிறையில் செய்து கொடுத்து கவனித்து வந்தார் அப்போது முதல்வரான மு.க.ஸ்டாலின். ஒரு வழியாக செந்தில் பாலாஜி 400 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்து கடும் போராட்டத்திற்கு பின்பு ஜாமீன் பெற்று வெளியே வருகிறார். அதற்கு அப்போது மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பட்டம் தான் செந்தில் பாலாஜிக்கு தியாகி. காரணம், இவர்கள் குடும்பத்தை கடைசி வரை செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டு கொடுக்கவே இல்லை. செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்தாலும் அமலாக்கத்துறை விடுவதாக இல்லை. குறிப்பாக மத்திய பாஜக விடுவதாக இல்லை. அமலாக்கத்துறை மூலம் டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் சோதனை நடக்கிறது. செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுகிறார். பிறகு செந்தில் பாலாஜி தன்னை காப்பாற்றிக் கொள்ள கடந்த திமுக ஆட்சி காலத்திலேயே முதல்வர் மு.க.ஸ்டாலின் குடும்பத்தையும் மருமகன் சபரீசனை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று அவரே நேரடியாக பாஜகவை டீல் செய்கிறார். அப்படி அவருக்கு உதவியவர் தான் தொழிலதிபர் ஆதானி. அதாவது மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த போது செந்தில் பாலாஜி மின்சாரம் தொடர்பான டெண்டர்கள் பலவை அதானி நிறுவனத்திற்கு வழங்கியவர். அந்த வகையில் அதானிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அப்படி அந்த தொடர்பை பயன்படுத்தி பாஜகவிடம் அதானி மூலம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் சோதனை நடைபெற்ற போது பலருக்கும் தெரியும், இரவில் செந்தில் பாலாஜி பயணம் செய்து டெல்லியில் இருந்து காலையில் வந்திருப்பார். அது எல்லாமே இந்த டீலிங் தான். அப்ப தற்காலிகமாக டாஸ்மாக் தொடர்பான விவகாரங்களில் செந்தில் பாலாஜி அந்த கடந்த 2026 தேர்தலுக்கு முன்பு நடந்த சோதனையிலிருந்து தப்பிக்கிறார். அதன் பின்பு தற்பொழுது ஆட்சி மாற்றம் அரங்கேறுகிறது. ஒரு பக்கம் ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்குகள் அனைத்துமே செந்தில் பாலாஜி மீது நிலுவையில் இருக்கும் நிலையில் தற்போது தாவேக அரசு வந்த பின்பு குறிவைக்கப்பட்ட முதல் ஆள் திமுகவில் செந்தில் பாலாஜி தான். காரணம், கரூர் கணக்கு ஒன்று இருக்கு, அதை நாங்கள் தீர்க்காம விட மாட்டோம் என்று பகிரங்கமாக மேடையிலே ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருந்தார். அந்த வகையில் செந்தில் பாலாஜியை குறிவைத்து தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை அரங்கேற்றி வருகிறது தாவேக அரசு. ஏற்கனவே பாஜகவால் குறிவைக்கப்பட்டு 400 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தவர் செந்தில் பாலாஜி. அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் அமலாக்கத்துறை நெருக்கடி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருக்கிறது, மறுபக்கம் தாவேக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் நெருக்கடி கொடுத்து வருகிறது. இப்போது தாவேக அரசு கொடுத்து வந்த அந்த நெருக்கடி மிக பெரிய அளவில் சிக்கலை செந்தில் பாலாஜிக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. எங்கே மீண்டும் சிறை செல்வாரா என்கின்ற ஒரு
சூழல் தான் செந்தில் பாலாஜியின் வழக்கு நிலைமை தற்பொழுது இருக்கிறது. அந்த வகையில் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று தாவேகா துணை வேண்டும் அல்லது பாஜக துணை வேண்டும். அதே நேரத்தில் தற்பொழுது செந்தில் பாலாஜி தொடர்பான லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்பான சோதனைகளில் முதல் குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்கள் யாருமே செந்தில் பாலாஜிக்கு உதவ முன்வரவில்லை. எங்கே கடந்த கால ஆட்சியில் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது எங்கே நம் குடும்பத்தை போட்டு விட்டுவாரோ என்கிற அச்சத்தில் ஓடி ஓடி கவனித்த செந்தில் பாலாஜி அவர்களை முன்னாள் முதல்வர் ஸ்டாலினின் குடும்பம் தற்பொழுது கண்டுகொள்ளவில்லை. இதில் கடும் அப்செட்டில் இருந்த செந்தில் பாலாஜி இனி யார் எக்கெடு கட்டு போனால் நமக்குன்னா இனி அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாம் 400 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தோம். ஆனால் இன்று நம்மளுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அதனால் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாஜக உதவியை நாடி இருக்கிறார் செந்தில் பாலாஜி. ஒரு கட்டத்தில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொள்வது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. இந்த பேச்சுவார்த்தை அனைத்துமே தொழிலதிபர் அதானி மூலம் டெல்லி பாஜக தலைமையிடம் அரங்கேறி இருக்கிறது. ஒரு கட்டத்தில் செந்தில் பாலாஜி பாஜகவிடம் அப்ரூவல் ஆகி அனைத்து உண்மைகளையும் சொல்வதற்கும் தயாராகவே இருப்பதாக அதானி மூலமாக பாஜக டெல்லி தலைமைக்கு, அதாவது மத்திய உள்துறை அமைச்சருக்கு தகவல் சென்றிருக்கிறது. அந்த வகையில் செந்தில் பாலாஜி பாஜகவிடம் அப்ரூவல் ஆகி முழு தகவலையும் தெரிவித்தார். அதாவது என்னை விட்டு விடுங்கள், பணம் எங்கெங்கே கைமாறுகிறது, சபரீசன் எங்கெல்லாம் முதலீடு செய்திருக்கிறார், மற்ற அனைத்தையும் நான் போட்டு விடுகிறேன், என்னை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்ற நிலைக்கு செந்தில் பாலாஜி பாஜகவிடம் சரண்டர் ஆகியிருக்கிறார். அதுவும் தொழிலதிபர் அதானி மூலமாக சரண்டர் ஆகியிருக்கிறார். அந்த வகையில் செந்தில் பாலாஜி முழுக்க முழுக்க தற்பொழுது பாஜகவிடம் அப்ரூவல் ஆகியிருக்கும் சூழலில் அவர் பாஜகவில் இணைந்தால் அவரை காப்பாற்றிக் கொள்வதற்கான சூழல் இருக்கு. காரணம், அவர் பாஜகவில் இணைந்த பின்பு தாவேக அரசு கடுமையான நெருக்கடியை கொடுக்காது. உதாரணத்திற்கு பாஜகவை சேர்ந்த ஒருவரை தாவேக அரசு குறிவைத்து நெருக்கடி கொடுத்தால் அங்கே டெல்லியில் இருந்து தாவேக அரசுக்கு கண்டிப்பாக பாஜக ஒரு நெருக்கடியை கொடுக்கும். உதாரணத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்த தாவேக அரசு சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நயினார் நாகேந்திரன் பக்கம் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யவில்லை. அந்த வகையில் பாஜக மீது ஒரு கரிசனம் தாவேக அரசுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் தற்பொழுது செந்தில் பாலாஜி நிச்சயம் பாஜகவிற்கு இணைந்தார், அவரை அவர் காப்பாற்றிக் கொள்வார். மேலும் செந்தில் பாலாஜி பாஜகவுடன் நெருங்கி கொண்டிருக்கும் தகவல் அறிந்த ஸ்டாலின் பல முறை செந்தில் பாலாஜியை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்திருக்கிறார். அவர் கடந்த ஒரு வாரங்களுக்கு மேலாக திமுகவினர் யார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் போனை எடுப்பதில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் கட்டும் உச்சகட்ட பீதியில் ஸ்டாலின் குடும்பம் இருக்கிறது. மேலும் இனிமேல் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றும் வகையில் நடந்து கொண்டு தான் சிறைவாசம் அனுபவிக்க செந்தில் பாலாஜி தயாராக இல்லை. தான் தப்பித்தால் போதும், மொத்த குடும்பத்தையும் போட்டுவிட தயாராகிவிட்டார். நிச்சயமாக இந்த செந்தில் பாலாஜி கொடுக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் நிச்சயமாக அமலாக்கத்துறை சபரீசனை நெருங்கும். அதற்கு முன்பாகவே ஸ்டாலின் அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சமீபத்தில் சில விஷயங்களை பேசி இருக்கிறார்கள். அடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் தீரும் வரை சபரீசன் வெளிநாட்டிலே தங்கி இருக்கலாமா, சப்போஸ் இங்கே அமலாக்கத்துறை மற்ற சோதனைகள் திடீரென்று நடந்தால் சபரீசன் கைது செய்ய நேரிட்டால் குறைந்தது 1 வருடங்களுக்கு மேல் சிறையில் இருக்க வேண்டிய சூழல் வரும். ஜாமீன் கிடைப்பது மிக எளிதான காரியம் அல்ல. அந்த வகையில் சபரீசனை 1 வருடம் அல்லது 1.5 வருடம் வெளிநாட்டில் தங்க வைக்கலாமா என்றும் ஸ்டாலின் குடும்பத்தினர் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. எது எப்படியோ செந்தில் பாலாஜியால் மொத்த ஸ்டாலின் குடும்பமும் மிக பெரிய சிக்கலில் தற்போது சிக்கி இருக்கிறது என்பதுதான் தற்போது நம்மளுக்கு கிடைச்ச தகவல்.